இன்றைக்கிப்பா நம்ம அம்மாச்சி கிச்சனில் வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கப்பா. இப்போ நம்ம வாழைப்பூவைப்பா தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த மடல்லேருந்து இப்படி நம்ம இப்படி செஞ்சிட்டோம்னா இந்த நரம்பையும்ப்பா வேறு இருக்கா நரம்பு, இந்த நரம்பையும் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதையும் எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே இது மாதிரி எடுத்துகிட்டுப்பா இப்போ குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு நான் காட்டுறேன்ப்பா. இன்றைக்கி வாழைப்பூ வடைக்குப்பா நம்ம ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம 2-3 கழுவி எடுத்துக்கலாம். வச்சுமா இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி 2 to 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பட்டை மிளகா சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில்ப்பா ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இதை பல்ஸு கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா. இப்போப்பா மிக்சியில் நரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூட நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட ஒரு பட்டை மிளகாய் இருக்குது. இப்போ இது கூட போட்டு நம்மளும் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம்ப்பா. இப்போப்பா நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 1-2 இருக்கும் கடலைப்பருப்பு, அது மாதிரி தான் அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரிஞ்சு வச்சுருக்க வாழைப்பூ கூட நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துருக்க கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், இது கூட ஒரு சிட்டிகை நம்ம பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்புப்பா எல்லாம் கலந்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமப்பா இப்போ இதுவே வெங்காயத்தில் தண்ணி விடும். நம்ம ஆலை முட்டையும் அரைச்ச கடலைப்பருப்பு விழுதையும் அது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், சால்ட்டு போட்டிருக்கோம். எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வடை தட்டிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிப்பா இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுருக்கோம். கடாயை சூடாகட்டும். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும்ப்பா. எண்ணெய் பார்த்துட்டு கொஞ்சமாக ஊற்றிங்க. நல்லா முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு பால் அளவுக்கு எடுத்து, குட்டி பால் அளவுக்கு எடுத்து இப்படி உருட்டிக்கிட்டு இந்த கையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் வேறு அழகாக வந்துச்சு ஷேப்பாக. இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்ப்பா. எல்லாமே நல்லா வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா சிவந்துருக்கு. அடி பக்கம் நம்ம திருப்பி போட்டுப்போம். இந்த பக்கமும் நல்லா சிவந்தோம் நம்ம எடுத்துக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வந்துருச்சு. இப்போ எடுத்தாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. ஈஸியான டேஸ்ட்டான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சுப்பா. இது மாலை நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப நம்ம செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமான வாழைப்பூ வடை சாப்பிடுவாங்க. டீயோட நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. வாங்கம்மா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம்.